பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கடங்கார மாநிலம், உங்களுக்கு கடன் ஜாஸ்தியா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க எல்லாரையும் வாயடைச்சு போக வச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இது எப்படி வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்குன்னு நாங்க சொல்ல வேணாம். அதை அழகா ரிசர்ச் பண்ணவங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஆய்வு செஞ்சவங்க கூறி இருக்கக்கூடிய அறிக்கையை பாருங்க. $1 trillion அப்படிங்கிற ஒரு பேர் இலக்க கொண்டு தான் நம்மளுடைய இந்த வெற்றி இலக்குக்கான பாதை தொடங்கி இருக்கு. கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட காலகட்டத்தில் 0.07% அளவுக்கான வளர்ச்சியை நம்மளுடைய தமிழ்நாடு பெற்றிருக்கு. இது என்ன 0.07% அளவு தானே, இது என்ன பெருசா அப்படின்னு நிறைய பேர் பேசினாலும், இப்படி ஒரு சவாலான காலகட்டத்தில் 2021 2022 தமிழ்நாடு மீண்டு வந்திருக்கிறதுனே சொல்லலாம். அதாவது 7.89% அளவுக்கான ஒரு GSDP. வெல்கம் டு டோஷி டாக்ஸ். போன வாரம் தான் சொன்னேன், அதாவது ஜிடிபி பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல இந்தியா இருக்குது. மேற்கொண்டு ஜப்பான், அதுக்கப்புறம் சைனா, இதெல்லாம் அப்படியே பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் குறிப்பிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நிறைய உற்பத்தி பொருட்கள் ரொம்ப நிறைய லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தேன். தோல் பொருள் ஆகட்டும், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இதை போன வாரம் நான் சொன்ன போது, அதே சமயத்தில் இந்த ஒரு வாரத்தில் நம்மளுடைய திட்ட அமலாக்க அமைச்சகமும் மத்திய அரசும் ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தின்படி நம்மளுடைய இந்திய மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு மிக பெரும் வளர்ச்சியை கொடுத்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா மிக பெரும் பங்காற்றிருக்கு இந்த ஜிடிபி growthல அப்படின்னு சொல்லலாம். 9.69% அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு. முதல் இடத்தை பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கடங்கார மாநிலம், உங்களுக்கு கடன் ஜாஸ்தியா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க எல்லாரையும் வாயடைச்சு போக வச்சிருக்கு. அதாவது வாய் மேல விரலை வைக்க வச்சிருக்கு இந்த ஜிடிபி growth அப்படின்னு சொல்லலாம். 9.69% ஜிடிபி growth அடைஞ்சு நம்மளுடைய இந்திய மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமாக திகழ்ந்திருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு. 2024-2025க்கான நிதியாண்டில் நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரியல் எக்கனாமிக் growth ரேட், அதாவது உண்மை வளர்ச்சி விகிதம், இந்த விகிதம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 9.69% அளவுக்கு வளர்ச்சி பெற்று முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அது எந்தெந்த வகையில் நம்மளுடைய நாட்டுடைய பெருமையை அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு நம்பர் 1 கடன்கார மாநிலமாக இருக்குது. ரூபாய் 9 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சனம் எல்லாம் வைக்கும் பொழுது, அதுவும் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நம்மளுடைய மாநிலம் கடன்கார மாநிலமாக இருக்குது அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படியும் மத்திய அரசு மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தின்படியும் 9.69, அதாவது 9.69% அளவு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய முதன்மை மாநிலம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஃபேக்ட். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இது எப்படி வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்ல வேணாம். அதை அழகா ரிசர்ச் பண்ணவங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஆய்வு செஞ்சவங்க கூறி இருக்கக்கூடிய அறிக்கையை பாருங்க. நாங்கள் பேச தேவையில்லை, ஃபேக்ட் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு 9.69% வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கு. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதை பற்றி பேசும்பொழுது அந்த நாட்டுடைய வளர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து, இல்லை அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் சார்ந்து மட்டுமல்ல, நிச்சயமாக அங்கே வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை சார்ந்தும் கூட. ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் உற்பத்தி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலின சமத்துவம், அடிப்படை வசதிகள், அதாவது மக்களுக்கான அடிப்படை தேவைகள், நிலையான நிர்வாகம் அப்படிங்கிற கோட்பாட்டோட $1 trillion அப்படிங்கிற ஒரு பேர் இலக்க கொண்டு தான் நம்மளுடைய இந்த வெற்றி இலக்குக்கான பாதை தொடங்கி இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு, மேற்கொண்டு நம்மளுடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது தான் இந்த மாநிலத்திலேயே முதல் இடம் ஜிடிபியில் அப்படிங்கிற ஒரு இடத்தை எட்டி பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு அப்ராக்சிமேட் ஃபிக்ஸ்ட்
ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ, அதாவது இது நிலையான விலை மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 2012 இந்த பொருட்களுக்கான ஒரு விலை மதிப்பு இருக்கும் இல்லைங்களா, அது நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்தின் கணக்குப்படி 2023 2024 நிதியாண்டில் ரூபாய் 15,17,368 கோடி மாநில அளவிலான உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி வந்து இருந்திருக்கு. 2024 2025 ஆண்டில் ரூபாய் 17,23,698 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதற்கு முன்னாடி அதிக அளவிலான ஜிஎஸ்டிபி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2017-18 8.59% இருந்தது. அதற்கு பிறகு 2021 கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட காலகட்டத்தில் 0.07% அளவுக்கான வளர்ச்சியை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பெற்றிருக்கு. இது என்ன 0.07% அளவு தானே, இது என்ன பெருசா அப்படின்னு நிறைய பேர் பேசினாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்லி ஆகணும். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பல மாநிலங்கள் பின்னோக்கி தான் போயிட்டு இருந்தது, அதாவது பின்னடைந்தது தன்னுடைய ஜிஎஸ்டிபி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பொருளாதார வளர்ச்சியில் 0.07% இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் growth காட்டின ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் என்றைக்குமே இருக்குது. அதாவது நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம் அல்லது எங்கள் நிலையிலிருந்து கீழே வராமல் பாதுகாப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியை தமிழ்நாடு மிக அழகாக கையாண்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மத்திய அரசோட அறிக்கைப்படி இந்த ஜிஎஸ்டிபியில் எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்பொழுது, கம்பேர் பண்ணுறது என்ன, இந்தாங்க அறிக்கை ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சாச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடித்திருக்கிறது. 9.69% பெற்று தமிழ்நாடு, அதாவது முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெருமை. இரண்டாவது இடம் ஆந்திர பிரதேசம் 8.21% அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. மூன்றாவது ராஜஸ்தான் 7.82 அப்படிங்கிற ஒரு சதவீதத்தில் மூன்றாவது இடத்துல ராஜஸ்தான் இருக்கு. கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி growth எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 புள்ளி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை வச்சு ஒரு கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கணிப்பை தாண்டி, அதாவது 9 அப்படின்னு சொன்னதை தாண்டி 9.69% அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோமோ அதை விட அதிகமாகவே சாதிச்சிருக்கோம். அதாவது சொன்னதை செய்தது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி 2017-18 இந்த நிதி ஆண்டில் 8.59% அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி உயர்ந்திருந்தது. 2021 கொரோனா காலகட்டத்தில் மிக சவாலான ஒரு காலகட்டம். அப்போ வந்து பதவி ஏற்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. அதாவது மிக சவாலான ஒரு காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் உற்பத்தியோ இல்லை வந்து நம்ம இறக்குமதி ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கும் பொழுது திமுக அரசு ஒரு ரூலிங் பார்ட்டியாக வராங்க அப்படின்னோன்னா இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை வந்து இவங்க எப்படி உறுதி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருந்தது. உண்மையிலே ரொம்ப சவாலான காலகட்டத்தில் தான் திமுக அரசு ஆட்சி செய்வதற்காக வந்தது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றாங்க. அதற்கு பிறகு எல்லாமே பின்னோக்கி மாநிலங்கள் வந்து தன்னுடைய வளர்ச்சியில் பின்னோக்கி சென்று கொண்டிருந்த பொழுதுதான் நம்மளுடைய மாநிலம் 0.07% அளவிற்கான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குது. இப்படி ஒரு சவாலான காலகட்டத்தில் 2021-2022 தமிழ்நாடு மீண்டு வந்திருக்கிறதுனே சொல்லலாம். அதாவது 7.89% அளவுக்கான ஒரு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியே நடக்காத நிலையில் நாங்கள் வந்து பின்தங்கி போயிடல அப்படிங்கிற ஒரு இடத்தை தக்க வச்சிருந்து இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் மிக சிறந்த ஜிஎஸ்டிபியாக 9.69% எட்டியிருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவின் ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி 6.5% மட்டுமே. இதில் சேவைகள் துறையின் பங்களிப்பு 53% அளவு இருக்கும். அதாவது சுற்றுலா, கல்வி, அப்புறம் வங்கிகள், தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைகள் எல்லாத்துடைய பங்களிப்பு 53% இருந்திருக்கு. கட்டுமானம் போன்ற இரண்டாம் நிலை துறைகள் 37% பங்களிப்பு கொடுத்திருக்கு. முதன்மை துறையான வேளாண் துறை போன்ற துறைகளில் 10% பங்களிப்பு இடம்பெற்றிருக்கு. இவற்றோட தனிப்பட்ட வளர்ச்சி விகிதம் தலா 0.50% அளவுக்கு உயர்ந்தாலும் மாநிலத்துடைய வளர்ச்சி 10% உயரும் அப்படிங்கிறது தான் ஒரு அழகான விஷயம். சேவைகள், அதாவது மூன்றாம் நிலை துறை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுலா, கல்வி, தகவல் தொடர்பு, வங்கி அப்படின்ற இந்த சேவைகள் சார்ந்த இந்த துறையில் 12.7% அளவுக்கு வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். அதுவே இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னு வரும்பொழுது கட்டுமானம் சார்ந்த பங்களிப்பில் 7% வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய முதன்மை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கான காரணங்களாக அமைஞ்சிருக்கு. மூன்றாவது நம்ம முதன்மை துறை இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்மளுடைய அந்த வேளாண், கால்நடை இது சார்ந்த துறைகளில் நமக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0.15% வளர்ச்சியை தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இந்த முறை நம்ம இந்த ஜிஎஸ்டிபியில் முதன்மை இடம் பெறுவதற்கான முக்கியமான காரணங்களாக மூன்றாம் நிலைத்துறை மற்றும் இரண்டாம் நிலைத்துறை தான் கை கொடுத்துருக்கு. மேற்கொண்டு வரக்கூடிய ஆண்டுகளில், நிதியாண்டில் நம்ம வேளாண் துறை, அதுக்கப்புறம் கால்நடை துறை,
அப்படின்னு சார்ந்த இந்த முதன்மை துறையை மேற்கொண்டு நம்ம வளர்ச்சியடை செய்வதற்கான வழிகளையும் வித்திடணும் அப்படிங்கிற அந்த நோக்கில் தான் கண்டிப்பாக அரசு செயல்படும். முதன்மை துறையான பயிர்கள், அதாவது இந்த வேளாண் துறையில் பயிர்கள் பொறுத்த வரைக்கும் 5.93% வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கோம். இதில் ஒரு ஆறுதல் என்னன்னா, கால்நடை துறை பொறுத்த வரைக்கும் 3.84% அளவிற்கான வளர்ச்சியை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். தமிழ்நாடுடைய வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 49,000 கோடியாக இருந்ததை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ரூபாய் 46,000 கோடியாக குறைத்துள்ளது. அதாவது இந்த கடன் விகிதம் இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அது பார்க்கும்போது நம்ம வரம்புக்குள்ள தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பெட்டர்மெண்ட் ப்ரோக்ரஸை காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு உடைய இந்த GSDP பொறுத்த வரைக்கும், பொருளாதாரம் மற்றும் பிளானிங் பொறுத்த வரைக்கும் மிக அழகாக ஒரு நல்ல வெற்றி பாதையை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கு. இந்த மத்திய அரசு மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய GDP-யுடைய 9.69% பெற்ற நம்மளுடைய தமிழ்நாடு பிடித்திருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ஆறுதலை தான் கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் மகிழ்ச்சியை தான் கொடுத்திருக்கு, பெருமையை தான் தேடி தந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய வரி பகிர்வு இதை ஒரு பக்கம் குறைத்து கொண்டே வந்திருக்கு. இன்னொன்று, நமக்கு வழங்கப்பட வேண்டிய நிதிகள் இன்னும் நிறைய நிலுவையில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய வருவாய் பற்றாக்குறையை 49,000 கோடியிலிருந்து 46,000 கோடியாக குறைத்து வருவதோடு மட்டும் இல்லாமல் மாநிலத்துக்கான ஒரு கடன் அப்படின்னு சொல்றாங்களா, அதை வரம்புக்குள் வைத்து வளர்ச்சி பாதையில் வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ்கிறதுன்னு நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 1990 உலகமயமாக்கல் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாடு பொருளாதார மாற்றங்களை தனக்கு சாதகமாக்கி கொண்டதுதான் இந்த முக்கியமான வளர்ச்சிக்கு காரணம். எப்பொழுதுமே கல்வி அப்படின்னு வரும்பொழுது திறம்பட செயல்படக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கு. சேவை துறைன்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் நிலை துறையில தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கு. அது இந்த இடத்துல நான் பதிவு செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மேற்கொண்டு இந்த பயிற்சி வழங்குறது, அதாவது உற்பத்தி பொருட்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், இது எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய பேருக்கு பயிற்சி வழங்குதல் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதலீடுகளை ஈர்ப்பது, அதாவது முதலீட்டாளர்களை அணுகி முதலீடுகளை ஈர்ப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்களும் நிறைய சொல்வாங்க இல்லையா, வேறு நாடுகளுக்கும் சென்று இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த அனைவருமே தொழில்துறையில் ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷனும் கல்வித்துறையில் ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷனும் நமக்குள்ள என்றைக்குமே இருந்திருக்கு. நம்ம கல்விக் கொள்கைகளை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நல்ல டேலண்ட் தமிழ்நாட்டில் எப்போவுமே இருந்திருக்கிறாங்க. அது நம்ம தொழில்துறையோட வளர்ச்சியில் நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கே தெரியுது. அதனால தான் இந்த 3ஆம் நிலைத்துறைன்னு வரும்பொழுது முதலீட்டாளர்களை ஈர்ப்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்ததில்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்களும் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கும் சரி மற்ற முதலீட்டாளர்களையும் சந்தித்து நமக்கான முதலீடுகளை ஈர்த்து வருவது தான் பொருளாதார நிலையில் நம்ம இந்த 3ஆம் நிலைத்துறையில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்ததற்கான ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய சிக்கல்கள், சவால்களை அந்த ஒரு நாடு, அந்த ஒரு மாநிலம் எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு எத்தனையோ பேரழிவுகளை சந்திச்சிருந்தாலும், இயற்கை பேரிடர்கள், பெருவெள்ளம், கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுக்க நிகழ்ந்திருந்தது. பட் நமக்கு நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சவால்கள், சிக்கல்கள் ஒவ்வொன்றும் வரும்பொழுது அந்த எல்லாத்தையும் கடந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவே என்றும் திகழ்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை தான். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணுவதற்கு முக்கியமான பங்களிப்பு உழைக்கும் வர்க்கம், தொழில் முனைவோர் மற்றும் அரசாங்கத்துடைய விடாமுயற்சி. இது ஒரு தீவிர மனப்பான்மையோட எல்லாருமே செயல்பட்டதன் காரணம் தான் நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி இன்றைக்குமே சென்று கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 2021 பதவியேற்றத்திற்கு பிறகு நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கு. அதில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் சிலதை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், மாணவியருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி செல்லும் மாணவியருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், ஐநா அமைப்பு பாராட்டிய மக்களை தேடி மருத்துவ திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், ஏழை எளியோர் வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் வாயிலாக நம்ம வீடு கட்டக்கூடிய ஒரு அழகான திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம்,
இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம்னு பல திட்டங்களை நம்ம நிறைவேற்றப்பட்ட திட்டமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. பட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா நம்ம தினசரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இலவச மகளிர் பேருந்து, அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல திட்டங்கள், முக்கியமாக காலை உணவு. இந்த காலை உணவு திட்டம் வந்து இன்றைக்கும் எத்தனையோ பள்ளி குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக படிக்கக்கூடிய ஒரு திட்டமாக நம்மளுடைய தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களும் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அதாவது நிறைய மாநிலங்கள் முயற்சி செய்திருக்காங்க. முயற்சி செய்தவர்கள் அதை வந்து அனைவருக்கும் கொடுத்தும் இருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து டெல்லியில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் 895 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாகவும் மேற்கொண்டு 10,14,328 கோடி முதலீடுகள். இதன் மூலமாக எவ்வளோ வேலைவாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 32,04,895 வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பெருகி இருக்கு. அதுதான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம். அதாவது எத்தனை சவால்கள் வந்தாலும் அந்த சவால்கள் எல்லாத்துலேயும் துவம்சமாக்கி நாங்கள் கல்வியை ஒருபோதும் எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவே மாட்டோம். ஏன்னா முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய எங்களுடைய கல்விக் கொள்கையில் நாங்கள் எந்த வித மாற்றத்தையும் எடுத்துக்கிறதாக இல்லை. ஏன் எடுத்துக்கல அப்படின்னா தோ பாருங்க, இதான் எங்களுடைய ஜிஎஸ்டிபி, அதாவது ஜிடிபி வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுது? வளர்ச்சியில் போகுதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஜெஸ்ஸின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போது இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறுபடி ப்ரூவ் பண்ணியிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு. ஸோ இந்த சக்ஸஸான ஒரு விஷயத்த, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த அவங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு தலை நிமிர்ந்து மிக அழகாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது.